வீட்டில் எங்கள் அம்மா வந்து என்ன நம்பினாங்க, நான் வந்துடுவேன் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் எங்கள் டைரக்டர்கிட்ட எனக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து 16 வயதில் அதில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நேற்று கமல் சாரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னார், அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே எல்லாருமே வந்து அப்படி ஒரு மாற்றம். அதில் வேலை பார்த்தவங்க அத்தனை பேருமே வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சூழலுக்கு வந்தாங்க. இது வேறு எந்த படத்தில் அப்படி அத்தனை பேர்த்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு உயர்வு கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்படி 16 வயதில் அதுதான் முதல் படமாக என் டைட்டில் வந்தது. அது வரைக்கும் நான் வந்து இந்த சான்ஸ் தேடும்போது கொஞ்சம் ஒரு ஆர்வ கோளாறில் ஒரிஜினல் பேர் வச்சுக்காம யாராவது கேட்டால் கொஞ்சம் வேறு மாதிரி பேர் இருக்கணும்னு சொல்லி பேர் என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா சான்ஸ் தேடிட்டு இருக்கும்போது கோவை ராஜா அப்படின்னு சொல்லி கார்டை தூக்கி விட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் 16 வயது டைமில் தான் வந்து டைட்டிலில் கார்டு போடும்போது அவர் பாலகுரு சார், யோ ராஜன் என்ன இது என்சிஆர் அப்படின்னு. அப்போ தான் யோசிச்சுட்டு சொன்னேன், இல்லை எங்கள் அம்மா எனக்கு வச்ச பேர் பாக்யராஜ். அந்த பாக்கியத்தை நான் வந்து இழக்க விரும்பலை. நானாக வந்து ராஜன் ரத்திட்டி ராஜன் என்ன சொல்லிக்கிட்டு, அதனால் அந்த பாக்யராஜுங்கிறதே போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் தான் கே பாக்யராஜ்னு போட்டார். எங்கள் டைரக்டர் ஒன்றும் ஷாக் ஆகிட்டார். யோ எவன் என் புதுசாக இருந்தால் கே பாக்யராஜ்னு வந்திருக்கு. இல்லைங்க நம்ம ராஜன் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியே ஐயா உன் பேர் அதுதானா அப்படின்னாங்க. ஸோ அந்த அம்மா வச்ச அந்த பாக்கியத்தை இழந்துடக்கூடாதுன்னு அந்த பேர் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த பேர் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மரியாதை வந்து உங்களால் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போவே என்னை எல்லாருமே நிறையா என்னை பற்றி சின்ன சின்ன செய்திகள் அது இதெல்லாம் போட்டு எங்கள் டைரக்டர் எப்படி பிரபலமாகிட்டு இருந்தார் அப்போவே கூடவே அவர் கூட அசிஸ்டண்ட் ஒரு பையன் இருக்கான் பாக்யராஜன். அந்த பையன்